வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு விஷயம் அந்த ஒரு வேர்டு வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் சொல்லலாம். ஃபேமஸ் அப்படின்றதுக்கே அங்கே இன்னொரு அர்த்தமும் அந்த வார்த்தை தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய டைட்டில். என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டிங். எஸ், இப்போ வந்து எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ட்ரெண்டிங் 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 ட்ரெண்டிங். ஏதாவது பண்ணாலும் அப்பா நம்ம எப்படியா ட்ரெண்ட் ஆகிடணும்ப்பா, எதனா பண்ணிடணும்ப்பா. ஸோ அப்படின்ற அந்த மீனிங்கில் தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பேஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதனால என்னென்ன விளைவுகள் வருது, ஸோ அதை வச்சு பேஸ் பண்ண எடுத்த படம் தான் இது. ஓகே, இந்த படத்தில் வந்து கலையரசன், பிரியாலயா, பெசன் ரவி, அப்புறமா நம்ம பிரேம்குமார், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் சிவராஜ். ஸோ இந்த படத்தினுடைய இவர் தான் வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக்கல் வந்து சாம் சிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதுனா, சாம் சிஎஸோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்தாலுமே வந்து பயங்கரமாக பண்ணிடுவாங்க. இதுலேயுமே வந்து ஒரு முகமூடி போட்ட ஒரு நபருக்கு பயங்கரமான ஒரு பிஜிஎம் ஸ்கோர், அந்த த்ரில்லிங்கான விஷயத்தெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து சாம் சிஎஸ் வந்து இதில் பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து நம்ம கலையரசன் அண்ட் பிரியாலயா, ஸோ ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூபராக இருக்கும்போது இந்த கிரிஞ்சாக பண்ணுவாங்கல்ல, நமக்கே ஒரு சில கப்புள் வாக்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன்டா நீங்கள்லாம் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இரிட்டேட் ஆகிற ஒரு கப்புள் விளாகராக வந்து ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கேமுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து இந்த கண்டென்ட்டை தாண்டி இந்த கேமுக்குள்ளே இவங்க என்ட்ரான உடனே இவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ஓகே, நல்லா பண்ணுறாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஏன்னா நான் பர்சனலாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் வந்து இந்த இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தினுடைய டியூரேஷன் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது. படம் வந்து ரொம்ப நேரம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கேம் சுற்றி இதுதான் விளையாட போகிறாங்க, ஃபைனலில் இதுதான் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுது முன்னாடியே. பட் அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அந்த கான்வர்சேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸாக வந்து பெருசாக யாருமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 1-on-1 தான். இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார சுற்றி ஒரே ஹால், ஒரே பெட்ரூம், அந்த மாதிரியே சுற்றி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலில் பிரேம் வராரு. ஸோ இந்த இடம் தான் வந்து உண்மையிலேயே வந்து ட்விஸ்ட்டு வந்து யாரும் எதிர்பாராத ட்விஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் தேட்டரில் போய் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்தெந்த விளாகர்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ ஸோ அவங்களாம் பேரை போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விளாகராக இருந்தாலும் சரி, இவங்களை விட இவங்க சூப்பராக கண்டென்ட்லாம் போடுவாங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். நான் பாய்.